ஐ லவ் யூ ஐ லவ் யூ ஐ லவ் யூன்னு ஃபுல் அண்ட் ஃபுல் சுத்துற மாதிரி ஒரு கேட்டகரி. இதுதான் கர்மான்றது. ஹார்ட் பீட்ல வந்து ரவி அனிதா வேணான்னு சொல்லலை, அனிதா வேணும், ஆனால் எனக்கு அனிதாவா வேணும்னு சொன்னான். என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. நார்மலாவும் அவங்க பேரா இருக்கட்டும் பாடின்னு வச்சிருக்காங்க. ஸோ சீரீஸ்ல வந்து வா மச்சான் எவ்வளவு வருஷம் ஆச்சு உன்னை இப்படி பார்த்து. ஒரு நல்ல ஃப்ரெண்டு லவ்வர் ஆகலாம், பச்சை ஒரு லவ்வர் நல்ல ஃப்ரெண்ட் ஆக முடியாது. பொண்ணுங்கிட்ட வந்து நிறைய கேட்குன்னா இந்த நிறைய கேட்டிருக்கீங்களா? புரியல. கேட்கணும் இப்போ வந்து களத்துல இறங்குறேன். உங்களுக்கு சொல்லுங்க, உங்களுக்கு லவ்வர் என்ன வேணும்? பொண்ணா இருந்தா ஜி5 சேனல்ல கூட இவ்வளவு ப்ரமோஷன் பண்ணிருக்க கஷ்டப்பட்டுக்க மாட்டாங்க, அப்படி ப்ரமோட் பண்றாங்க ஆட்களை பத்தி. இப்போ இனிமே உடைச்சு விடுவாங்க. அந்த மனுஷனுக்கு எல்லாம் எந்த ஹீரோயின் கூட செட் ஆகுது தெரியுமா? நான் எது கேட்ட சாரி இல்ல சொல்லணும். ஓகே குச்சமே இல்ல. எனக்கு என்னன்னா கூகுள் ஓபன் பண்ணா கூட வந்துட்டு ஹார்ட் பீட் நடிகை வந்து பிக் பாஸ் போறதாக அப்படின்னு சொல்லும்போது எனக்கு அது சிரிப்பு, ஓ அது நம்ம தானா அப்படின்ற மாதிரி. ஸ்ரீனிவாசா டூர் நடத்தும் ஆன்மீக சுற்றுலா தொடர்புக்கு 9384854560. எவரெஸ்ட் ஈசி செஃப் ஆகுங்கள் சில நிமிடங்களிலேயே. சௌபாக்யா ஹோம் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ். வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? ஓகே, ஸோ ரவி அண்ட் அனிதாவை பார்த்துருக்கோம். இப்போ வந்து சித் அண்ட் சிண்ட்ரெல்லாவா பார்க்க போகிறோம். சோஃபியா சோஃபியா ரெண்டுமே. அது டைலாக் சிண்ட்ரெல்லா தானே சொன்னீங்க? நீங்க பார்த்ததான் தெரியும். பார்த்ததான் தெரியுமா? பார்த்தீங்கன்னா இப்போ கன்ஃபியூஸ் ஆக தப்பு இல்லை, பாவம் இல்லை. ஓகே, ஆக்சுவலாக உங்கள்கிட்ட வந்து எடுத்தோன்னே என்ன ஸ்டார்ட் பண்ண ஆசைப்பட்டேன் அப்படின்னா, இந்த சூரியவம்சம் படத்தில் தேவயானி மேம் கேட்பாங்களே, வாழ்க்கை எவ்வளோ வேகமாக சுற்றுது பார்த்தீங்களா, எப்படி நீங்கள் ஹார்ட் பீட்டில் அனிதா வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வேணான்னு சொல்லிட்டு அவங்கள வந்து அள வச்சிங்களோ, இப்போ தேடி பிடிச்சி ஹார்ட்லி பேட்டரியில் ஐ லவ் யூ ஐ லவ் யூ ஐ லவ் யூன்னு ஃபுல் அண்ட் ஃபுல் சுற்றுற மாதிரி ஒரு கேட்டகரி. இதுதான் கர்மான்றது எவ்வளோ அழகாக ப்ளே பண்ணுதில்ல. கர்மா தப்பாக புரிஞ்சுட்டு இருக்கீங்க. ஹார்ட் பீட்ல வந்து ரவி அனிதா வேணான்னு சொல்லலை, கடைசியில் பிரிஞ்சுட்டாங்களே. அனிதா வேணும், ஆனால் எனக்கு அனிதாவா வேணும்னு சொன்னான், காதலியாக வேணும்னு சொல்லலை. ஓகே, அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். சோஃபியில் வந்து அனிதாவோட ஆசையை நிறைவேற்றிருக்கான். அப்படி பார்த்தாலும் அப்ப அனிதாவோட ரவி தான் ஆசையை நிறைவேத்துறீங்க, சித்தோட ஆசை இல்ல. எல்லாம் ஒன்று தானே, அதுக்கு ஒரு தனி அவதாரம் எடுத்து வந்திருக்கேன். அவதார புருஷன். ஓ அப்படி. இது ஒன்று பிரிஞ்ச காதல் வந்து இங்கே வந்து சூரியவம்சம் இல்லை, சூரியவம்சம் இல்லையா, வேற என்னது? தசாவதாரம். ஓ ஓகே. ஸோ பாடினி, சோஃபியா, சிண்ட்ரெல்லா, இந்த பேர்லாம் உங்களுக்கு யாருங்க செலக்ட் பண்ணுறா? நார்மலாகவும் அவங்க பேராக இருக்கட்டும் பாடினின்னு வச்சுருக்கிறாங்க. ஸோ சீரீஸில் வந்து ஸோ நார்மலாக பேசும்போது சிண்ட்ரெல்லா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க, சோஃபியான்னு ஒரு பேராக இருக்குது. எல்லாமே வந்து பேர் உங்களுக்காகவே தேடி எதுவும் கண்டுபிடிக்கிறாங்களா? தெரியலைங்க, அது வந்து ஸ்கிரிப்ட் வைஸ் டைரக்டர்ஸ் சொல்கிறது தான். ஆனால் மோஸ்ட்லி எனக்கு பார்த்தீங்கன்னா தமிழ் பேராக தான் அமையும். இதில் அப்படி ஹார்ட்லி பேட்டிலே இல்லை, பட் ஆனால் மோஸ்ட்லி என் பேர் பாடினி, யாழினின்னு வரும், மதிவாதினின்னு வரும், இந்த மாதிரி நிறைய அந்த மாதிரி ஒரு தமிழ் பேர், தமிழ் புலவிகள் பேர் தான் வரும் எனக்கு. இங்கே வந்து மாற்றி சிண்ட்ரெல்லா சோஃபியான்னு வந்தோன்னு எனக்கே ஒரு ஓகே ஃபைன் அப்பா மாறிடுச்சு அப்படின்ற மாதிரி. ஓகே குரு ப்ரோ, எனக்கு ஒரு டவுட்டு ப்ரோ. பொதுவாக வந்து இந்த லவ் அப்படின்றதுல எல்லாருக்கும் நிறைய டவுட் இருக்கும். லவ்வுக்கும் ஃப்ரெண்ட்ஷிப்புக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் ப்ரோ? ஒரு நல்ல ஃப்ரெண்டு லவ்வர் ஆகலாம், பச்சை ஒரு லவ்வர் நல்ல ஃப்ரெண்ட் ஆக முடியாது. கரெக்டுங்களா? கமல் சார் பண்ண தெரியும், லவ் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஓகே எக்ஸ் லவ்வர் நல்ல ஃப்ரெண்ட் ஆக முடியாது. ஓகே, உங்களுக்கு அந்த மாதிரி அவர் சொன்னது தாங்க சேம் திங். ஓகே, அதாவது பொண்ணுங்கிட்ட வந்து நிறைய கேட்கணும்னா இந்த நிறைய கேட்டிருக்கீங்களா? புரியல. கேட்கணும் இப்போ வந்து களத்தில் இறங்குறேன். ஆக்சுவலாக ஒரு பையன் வந்து உங்களுக்கு வந்து ப்ரப்போஸ் பண்ணுறான் ஐ லவ் யூ அப்படின்னா அவன்கிட்ட என்ன விஷயங்கள் பார்ப்பீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ லவ் யூ அப்படின்னு சொல்கிறான், முதல்ல எனக்கு அவனை பிடிச்சிருக்குமான்னு ஒரு ஸ்பார்க் கிரியேட் ஆனால் தாங்க மற்ற விஷயத்தெல்லாம் யோசிக்க முடியும். ஓகே, லைக் முதல்ல ஒரு பையன் வந்து ப்ரப்போஸ் பிளைண்டாக அவன் எப்படி இருக்கான் அப்படின்னு அவன்கிட்ட போகிறத விட நமக்கு வந்து அவங்க மேலே ஒரு ஸ்பார்க் இருக்கா, ஒரு அட்லீஸ்ட் ஒரு அட்ராக்ஷன் இருக்கா
அதை நம்ம நெக்ஸ்ட் ஸ்டேஜ் கொண்டு போகலாமா அப்படின்றத நான் யோசிப்பேன். அதுக்கப்புறம் அவன் நல்ல பையனா இருக்கு. நல்ல பையனா என்ன, லைக் நமக்கு லாயலா இருக்கானா. இவ்வளோ குவாலிஃபிகேஷன் உங்களுக்கு சொல்லுங்க, உங்களுக்கு லவர் என்ன வேணும்? பொண்ணா இருந்தா தட் இஸ் தி மேன். இல்லை சொல்றது வேலிடு தான். ஓகே, அந்த லவ் ஃபீல்ன்றதுல அது எப்படி ப்ரோ இருக்கும் ரெண்டு பேர்ட்ட? ஏன்னா நடிச்சிருக்கனால கேட்குறேன். இல்லைங்க இல்லைங்க தெரியலைங்க, அதான் தெரியலைங்க. அது எப்படி இருக்கும், அது எப்படி லவ்னு கண்டுபிடிக்க? ஏன்னா லவ் மீட்டர்லாம் வச்சிருக்கிறீங்க, ஸோ எப்படி கண்டுபிடிக்க லவ்லாம் எப்படி இருக்கு, என்ன ஃபீல்? அதுக்கு தான் நாங்கள் வச்சுருக்கோம் லவ் மீட்டர். நீங்கள் நிப்பாட்ட மாட்டாங்க. லவ் மீட்டரில் வந்து நீங்கள் வந்து உண்மையான காதல் நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்கன்னா உங்களோட தம்பை வந்து நீங்கள் ஜி5 சேனலில் கூட இவ்வளோ ப்ரமோஷன் பண்ணிருக்க கஷ்டப்பட்டுருக்க மாட்டாங்க, அப்படி ப்ரமோட் பண்ணுறாங்க ஹார்ட்லி பேட்டரி. ஆமாம், அதில் வந்து நீங்கள் எந்த அளவுக்கு லவ் இருக்குன்னு கண்டுபிடிச்சி நான் கரெக்டாக சொல்லிடுவோம். அதை வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து ஜி5ல தான் பார்க்க முடியும். ஹார்ட்லி பேட்டரின்ற ஒரு வெப் சீரிஸில் மட்டும்தான் பார்க்க முடியும். அதனால் நீங்கள் பாருங்கள். அதுவும் பாடினியும் குருவும் மட்டும் நடிச்சிருப்பாங்க, வேற எங்கும் கிளைகள் கிடையாது, ஜி5ல மட்டும்தான். ஏன் சார்பாவும் கேட்டேன், கேட்பாங்க நீ இன்டர்வியூ எடுக்க போனியா ஜி5க்கு விளம்பரம் பண்ண போனியா அப்படின்னு கேட்பாங்க. ஓகே, ஸோ ரெண்டு பேரும் வந்து பேரா வந்து அப்படி இப்போ 2வது சீரீஸில் வந்து போய்கிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதை கேட்டோன்னே எப்படின்னா, குரு ஒரு பேரா நடிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் தீபா பாலு அப்படின்ற ஒருத்தவங்களும் வாண்டடாகவே அடுத்த சீரீஸ் வேணாம், பேர் வேணாம் அப்படின்னு சொல்லி உடச்சி விட்ட காலங்கள் இருக்குது. ஸோ ஏன் வந்து பாடினியை மட்டும் நீங்கள் வந்து 2வது சீரீஸ் ஓகே பண்ணீங்க? இப்போ இனிமே உடச்சு விடுவாங்க. அந்த மனுஷனுக்கு எல்லாம் எந்த ஹீரோயின் கூட செட் ஆகுது தெரியுமா? இல்லை அவ்வளோ நல்லா நடிக்கிறாங்க எல்லாரும். ஐ எம் லக்கி டு ஹேவ் சச் செக்மெண்ட். அதில் மாறவே மாட்டேங்குது. ஒரே உண்மை எப்பவுமே மாறிதான் மாறிடுது. ஐயா விடுங்க ஐயா. அது ஒன்றும் இல்லை, அவங்கள பார்த்தேன்னா கொஞ்சம் அப்படியே எப்படி ஃபில்லர்ஸ் எக்ஸ்ட்ராவா எப்படி நான் பதில் சொல்லட்டுமா? இல்லை சொல்லுங்க. இல்லை பாதி முடிச்சு கூட சொல்லுங்க. இல்லை நான் பார்க்கல. சரி, ஹார்ட் பீட்டில் பண்ணும்போதே எங்களுக்கு வந்து பேர் ஹிட் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கு அடுத்து பண்ண முதல் சீரீஸ் வந்து ஹார்ட்லி பேட்டரி தான். ஓகே, ஸோ அதனால தான் அந்த ஃபேமாக அங்கே இந்த பேராகவே நல்லா ஒர்க் ஆகுதுன்னு அவங்க ஃபீல் பண்ணனால பண்ணோம். ஓகே, ஸோ ஹார்ட் பீட்டுக்கு அப்புறமா என்ன மாதிரியான மூவிஸ் வருது, எப்படி வந்து ஆடியன்ஸ் உங்களை அக்செப்ட் பண்ணுறாங்க, எப்படி போகுது? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லைஃப்பில் வந்து நீங்கள் எதிர்பார்த்த ஒரு காலத்தில் இருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன், கரெக்டாக? ஸோ எப்படி இருக்குது இந்த காலம், எப்படி இருக்குது வாழ்க்கையில்? ரொம்ப அழகாக இருக்குது சொல்ல போனோம்னா. காஸ் நம்மளோட நான் எது கேட்ட சாரி இல்லை சொல்லணும். ஓகே, இல்லை எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போனோன்னா அங்கே வந்து அனிதா சீனியர், அன்னி சீனியர் உங்களுக்காக பார்க்குறேன், நீங்கள் நல்லா பண்ணியிருக்கீங்க, உங்களோட பர்ஃபார்மன்ஸ் பிடிச்சிருக்கு இப்படிலாம் சொல்லும்போது அதுக்காக தானே நம்ம ஏங்கிக்கிட்டு இருப்போம் ஸ்டார்டிங் ஸ்டேஜில். இப்படிலாம் நம்மளை ஒருத்தங்க சொல்ல மாட்டாங்க, நம்மக்கிட்ட போய் ஒருத்தங்க செல்ஃபி எடுத்துக்க மாட்டாங்களா, இதெல்லாம் ஒரு ஆசையாக இருந்திருக்கும் இல்லையா? அது எல்லாமே வந்து ஹார்ட் பீட்க்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எப்படி சொல்ல நிறைவேற தருணம் அப்படின்னு சொல்லலாம். இன்னும் நிறைய இப்போ தான் இன்னும் பயமாகவும் இருக்குது, இன்னும் நிறைய அவங்க நம்மக்கிட்ட எதிர்பார்க்குறாங்க இல்லைங்களா? அந்த எதிர்பார்ப்பை வந்து நம்ம பூர்த்தி செய்யணும் அப்படின்றதுக்காகவே நிறைய ஓடணும். நம்மளுக்காக நம்மளை நேசித்து பார்க்கக்கூடிய ஒரு சில மனுஷங்க இருக்காங்க இல்லையா? ஸோ அவங்களுக்காக நம்ம இன்னும் நிறைய ஓடணும் அப்படின்ற ஒரு விஷயம் இன்னும் தூண்டுதலா இருக்கு. ஹார்ட் பீட்க்கு அப்புறமா எல்லாரோட மனசுல இடம் பிடிச்சிட்டீங்க அப்படின்றது தெரியும். அதுவும் பேன் இந்தியன் லெவலுக்கு போய்கிட்டு இருக்கு. உங்களை வந்து பிக் பாஸ்ல கூப்பிட்டதாகவும் அதுக்கு வந்து நீங்க ஒரு ரிப்ளை கொடுத்ததாகவும் சொன்னாங்க. ஏன் இந்த பிக் பாஸ் எதிர்பார்த்தோம் எல்லாருமே, ஏன் நீங்க இல்லை? ரெண்டு பேருமே தான். ஆமா, யாருக்கு நீ வந்தது? இல்ல எனக்கு வந்து ஆக்சுவலி பாத்தீங்கன்னா அதான் பதிலுக்கு லாக் பண்ணாதான் நீங்க வந்து சொல்லுங்க. ஆக்சுவலி என்னன்னா நான் பொதுவா விரிச்சேன், அவர் உங்களை மாட்டி விட்டுட்டாங்க. உண்மையாக அந்த மாதிரி மீம்ஸ் வர ஆரம்பிச்சுது. பட் ஆனால் நான் பிக் பாஸ் போகிறதுக்காக நான் போகல. பட் ஆனால் அது உங்களுக்கே தெரியும் இப்போ நான் போகலன்ட்டு. பட் ஸ்டில் வந்து அதில் ஒரு 3 months நான் போயிட்டு யூஎஸ் போயிட்டு வரேன் அப்படின்ற ஒரு டயலாக் சொல்லியிருப்பேன். தெரியாமல் சொல்லிட்டேங்க, எழுதி கொடுத்துட்டாங்க. அது எழுதின டைரக்டருக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. அப்போ இவங்கெல்லாம் 3 மாசம் அனிதா வந்து போறாங்க, யூஎஸ் போறாங்க. அப்ப நான் வந்து என்ன அர்த்தம், பிக் பாஸ் தான் போறாங்க. கரெக்டா பிக் பாஸ் ஆரம்பிக்குது. ஓ இது அது இல்லை, இந்த மாதிரி நிறைய எனக்கு அதை பார்த்து கொஞ்சம் ஜாலியா இருந்துச்சு. ஒரு மாதிரி ஓகே. எனக்கு என்னன்னா கூகுள் ஓப்பன் பண்ணா கூட வந்துட்டு ஹார்ட் பீட் நடிகை வந்து பிக் பாஸ் போறதாக உள்ளார் அப்படின்னு சொல்லும் போது எனக்கு அது சிரிப்பு. ஓ அது நம்ம தானா அப்படின்ற மாதிரி.
அது கொஞ்சம் ஜாலியாக போச்சு. பட் ஆனால் ஸ்டில் அது வந்ததுக்கப்புறம் நிறைய பேர் ரொம்ப வருத்தப்பட்டு, உங்களை நாங்கள் வந்து ஹார்ட் பீட்லேருந்து போயிட்டு பிக் பாஸ் டெய்லி பார்க்கலாம் நினச்சா பார்க்க முடியல, நீங்கள் இப்போ எதில் தான் இருக்கீங்க இப்படிலாம் ரொம்ப ஃபோர்ஸபுளாக கமெண்ட் பண்ணும்போது கோவப்பட்டு கேட்குறாங்க. அது அவங்க ஒரு உரிமையில நம்ம கிட்ட கேட்குறாங்க. பட் அவங்களுக்காக நான் திரும்ப சொல்கிறது, அவங்களுக்காக நம்ம இந்த மாதிரி ஹார்ட் டிலே பேட்டரி இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பாக நீங்கள் வந்து கேப்ல சொல்லிடுறாங்க ப்ரோ. எப்படி ஜி5 பாருங்க. ஹார்டிலே பேட்டரியில வந்து அனிதா வந்து சோஃபியாவா வருவா. ரவி சீனியர் அவங்க வந்து பிக் பாஸ் கூப்பிட்டாலும் போக மாட்டேன்னு சொல்றாங்க. அதான் வேற ஒண்ணும் இல்ல தானே. அப்படினா நான் ஏதோ சொல்றேன், நீங்க கண்டென்ட்காக அப்படி இல்ல. போவீங்களா? நான் போவேன் ப்ரோ. எப்படி டப்புன்னு சொன்னா என்ன ப்ரோ? என்ன ரீசன்? என்ன ரீசன்னா 4 பேருக்கு தெரியும். இன்னொன்று வந்து நம்மளுடைய டேலண்ட் என்ன, இன்னொரு முகம் இருக்குல்ல, இங்கே இருக்கிற முகத்தை தான் இன்னொரு முகம் இருக்குல்ல, அந்த முகத்தை நம்மளே தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படலாம், அதை ட்ரை பண்ணலாம் அப்படின்னு. ஓகே, அப்போனா நீங்கள் வந்து ரொம்ப ஆழ்ந்த ஆசையில் நீங்களும் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் பிக் பாஸ் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லையா? போக மாட்டேங்க. தெரியலையா? உங்களை வந்து இப்போ நிறையா இப்போ சீரீஸில் நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். படத்தில் இன்னும் வெறித்தனமாக ட்ரை பண்ணுறோம். படம் வருகிறதா குரு அவர்களுக்கு? இது இனி ரொம்ப நாளாக கேட்டுட்டு தான் இருக்கீங்க. நானும் ரொம்ப நாளாக வட்டி அதே மாதிரி தான் சொல்கிறேன். எனக்கு உண்மையிலே எப்படி கிராக் பண்ணுறதுன்னு தெரியாது. எப்படி நான் தெரில. ஐ எம் நாட் ஹோப்பிங் இட் எனிமோர். நடந்தால் சந்தோஷம். எனக்கு அது நடக்கணும்னு ஆசை இருக்குது. நடக்கும் நம்புகிறேன். எப்பயும் நம்புவேன், எப்பயும் நம்புகிறோம். ஐயப்பனுக்கு மாலைலாம் பண்ணி சாமியே. ஓகே, ஸோ ஹார்ட்லி பேட்டரி இது வந்து கண்டென்ட்டாக பார்க்கும்போது லவ் பேஸ்டாக இருக்குது. அப்புறம் ட்ரெய்லர்லேயே வந்து பார்க்கும்போது எல்லா அந்த ஒரு மிஸ்ஸின் மூலமாக வந்து நெகட்டிவாக நடக்கிறதா இருக்கட்டும், எல்லாமே மிக்சடான லைஃப் அப்படின்றது அதுதான். உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஒரு மிஸ்ஸின் வச்சு ஸ்கூல் டைமில் ஏதாவது ட்ரை பண்ணியிருக்கீங்களா? இந்த காதல் யானை வருகிற ஃப்ளேம்ஸ் போட்டிருக்காங்க. யார் கூட ஃப்ளேம்ஸ் போட்டிருக்காங்கன்னு சொன்னேன். போட்டிருக்காங்க. எப்பவுமே தமிழை கரெக்டாக போட்டு ஒரு வார்த்தை மிஸ் ஆனாலும் ஓகே ஓகே ஃப்ளேம்ஸ் போட்டிருக்காங்க. நீங்க பண்ணது இல்லையா? இந்த பேரு ஜாயின் பண்ணி பார்ப்பாங்க. ஏதோ புக்கில் ஏதோ ஒன்று போடுவாங்க. அது புக் கிரிக்கெட்டோ சம்திங் ஃப்ளேம்ஸ் போட்டிருக்காங்க. அது அப்புறம் இந்த இதில் வரும்ல, ரெமோ படத்தில், சாரி அன்னியன் படத்தில் வரும். அதெல்லாம் லேட்டர் ஆனில் வந்தது. அவ்வளோதான். ஓகே, அந்த மாதிரி நீங்கள் தான் ட்ரை பண்ணியிருக்கீங்களா? ஃப்ளேம்ஸ்லாம் போட்டு பார்த்துருக்காங்க. நானுமே என்ன எல்லாமே காங்கன்னு வருது பாட்டுருக்கோங்க. பேர் எழுதுவாங்கல்ல. ஆமாம், ஸ்டூடெண்ட்ஸ் வந்து யாரெல்லாம் பேசுவாங்களோ பேர் எழுதுவாங்க. அவங்க பேர் கீழே அவங்க லவர் பேர்லாம் எழுதுவாங்க. இந்த மாதிரிலாம் நடக்கும். ஓகே, எழுதியிருக்காங்க. பண்ணுவாங்க. ஓகே, கிங்கே இல்லை காங்க. நீங்க எழுதிருக்கேன் இல்லை எழுதிருக்காங்க. எழுதிருக்கேங்க இல்லைங்க எழுதிருக்காங்க அப்படின்றீங்க. ஓகே, ஸோ ஹார்ட் பீட் 3யோடைய ப்ரோமோ வந்து இப்போ வந்து நாங்கள் பார்த்துருந்தோம். லான்ச் பண்ணியிருந்தாங்க. எல்லா டீமும் இருந்தாங்க. ஸோ ஆக்சுவலாக அதில் வந்து எங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்ச அனிதாவையும் ரவியும் காணோம். என்ன காரணம்? எங்கே போனீங்க அந்த டைம்? ஏதோ வெளியே ஷூட்டிங் போயிட்டீங்க? அது எனக்கு ஒரு ஆஃபீஸ்ன்ற ஒரு சீரிஸ் ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. அதே டைரக்டர் சார் வந்து அதே அப்துல் சார் தான் பண்ணாங்க. அதே ஹாட் ஸ்டார் டீம் தான் இனிஷியேட் பண்ணாங்க. ஸோ அது கண்டினியூ பண்ணனால எனக்கு அதுக்கே டேட்ஸ் இருக்குது, இல்லாமல் போயிடும். ஸோ ஹார்ட் பீட்லேருந்து நான் வெளில வரும்போது எனக்கு அந்த ஹார்ட் பீட் டொமைன். பட் அதை தாண்டி இதில் ஒன்று புதுசாக ஒன்று கற்றுக்க போகிறோன்ற ஒரு ரெண்டுமே இருக்கும் இல்லையா? ஓகே, நீங்கள் கல்யாணம் பண்ணிங்கன்னா உங்கள் பேச்சுலர் லைஃப்பை நீங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் ஆகும். பட் லைஃப் இருக்குல்ல. ஓகே, வேணுமா? அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ ஒரு இதில் ஒரு நல்லதும் இருக்குது, கெட்டதும் இருக்குது. ஓகே, ஆனால் நாங்கள் ஹார்ட் பீட் 3ல ரவி சீனியரை எக்ஸ்பெக்ட் பண்ணலாமா? ஏன்னா 100 எபிசோட்ஸ் இருக்குது. அந்த எபிசோட்ஸில் அது அவங்க டேரக்டர் சார் வந்து ரைட்டர் தீபக் சார் வந்து எழுதும்போது தான் தெரியும். ஓகே, ரவி வந்தால் நல்லா இருக்கும்னு யோசிச்சாங்கன்னா வரலாம். ஓகே, அவர் இல்லை வேற புதுசாக அவங்க போகலான்னு நினச்சாங்கன்னா போகலாம். ஆனால் எனக்கு வந்து ஒரு ரவிக்கு வந்து ஒரு முழுமையாக இருக்குது. ரவி ஃபஸ்ட்டு சீசனில் வந்து எனக்கு ஒரு முழுமை அடைஞ்ச மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு. ஒரு ஃப்ரெண்டு லவ் அவனுக்கு கல்யாணம் ஆகி முடிஞ்சு அவன் ஹாப்பி பை பை சொன்ன மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஸோ ஐ எம் ஹாப்பி வித் வாட் எவர் ரவி ஹேட். ஓகே, இன்ஃபேக்ட் மோர் ஹாப்பி. ஓகே, அப்படி மாற்றி விட்டேன்னா அனிதா சீனியர். ஸோ நீங்கள் சொல்லுங்கள், அதே மாதிரி உங்களை ஹார்ட் பீட் 3ல எக்ஸ்பெக்ட் பண்ணலாமா? நானும் தான் யூஎஸ் போயிட்டேனே. யூஎஸ் போயிட்டீங்களா? 3ல வருவனா இல்லையான்றது டைரக்டர் கையில தான் இருக்கு. யூஎஸ் போகிறதுக்குள்ளே அந்த 3 மாதத்துக்குள்ள எபிசோடே முடியுமா இல்லை எப்படி தெரியலைங்க. தெரியல. ஆமா, வரும்போது கொஞ்சம் பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ ஆடியன்ஸ் எனக்கு தெரிஞ்சு ரவி சீனியரையும் அனிதா சீனியரையும் கண்டிப்பாக எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி யாருக்கு தெரியும், ரவி அனிதா சீனியரோட தனியாக ஒரு சீரிஸாக கூட எடுக்கலாம் இல்லை? ப்ரீலோட் அப்படின்னு சொல்லி. ஆமாம்,
ப்ரீலூட் இல்லை அது பேர் என்னது மல்டிவர்ஸ் ப்ரீஃபிக்ஸ் ப்ரீஃபிக்ஸ் ப்ரீஃபிக்ஸில் சொல்லுவாங்க. பட் ஆனா உங்களுக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சு. நான் என்ன சொன்னேன், ம் ரவி அனிதா முன்னாடி எப்படி இருந்தாங்க, அப்போ கல்யாணம் ஆகல ஆகல. என்ன நீங்க இல்ல ப்ரோ, ஒன்றும் இல்லை ப்ரோ. நீங்க ரொம்ப டிஸ்ட்ராக்ட் ஆகிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இல்லை டிஸ்ட்ராக்ட்லாம் ஆகல. ப்ரீக்வல் எஸ் அந்த மாதிரி போகிறதுக்கு வாய்ப்பு அர்ஜுன், ரவி, அனிதா இவங்கெல்லாம் காலேஜ் டேஸ்ல என்ன பண்ணாங்க, ஓகே அர்ஜுன் எத்தனை லவ் பண்ணாரு, ம் அதுதானே ஃப்ளாஷ்பேக்கில் இருக்கும். ஓகே So, அந்த மாதிரி ஓகே. ஸோ ஒரு ஓகே அனுமல் மேம்க்கும் விஜய் கார்த்திக் சாருக்கும் இருந்த மாதிரி இன்னும் முன்னாடி ஒரு முன்னாடி கதை இருந்திருக்கலாம். ஓகே. ஸோ தீபக் ப்ரோ ப்ளீஸ் நான் இதை உங்களுக்கு கட் பண்ணி உங்களுக்கு அனுப்புகிறேன். இந்த மாதிரி ஏதாவது ஒன்று இருந்துச்சுன்னா உன்னை ரெடி பண்ணி விடுங்க ஆடியன்ஸ்க்காக. அவருக்கு அழுது நீங்க நீங்க தீபக் சாருக்கு எழுத சொல்லி தரீங்களா? தெரியல ஐயா வேணாயா, நான் இடத்துக்கு போனா பார்த்து பேசுறாரு சிரிக்கிறாரு. ஓ நீ அப்படி, நான் வேற ராக்கியோட தம்பியா கேட்டுட்டு இருக்கேன். ஆமா உலக்க விட்டுருவீங்க போல. ஓகே, இத்துடன் நம்ம வந்து இந்த தலைப்பு செய்திகளை நிறுத்திக்கொள்வோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஹார்ட்லி பேட்டர் ரொம்ப பாசிட்டிவாக அவங்க 2 பேத்துக்கும் அமையணும்னு சொல்லி ஃப்ரம் த ஹார்ட் கேட்டுக்கிறேன். அதே மாதிரி அடுத்தடுத்த ப்ராஜெக்ட்ஸ் உங்களுக்கு வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இன்னும் வந்து அஃபிஷியலாக அது வரதுக்கான டைமுக்காக காத்திருக்கேன். இன்னும் பெரிய இடங்களுக்கு போகணும் அப்படின்றத மனதார கேட்டுக்கிறேன். ரொம்ப நன்றிகள். நன்றி. ரொம்ப நன்றி. உங்களுக்கும் ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. ஸ்ரீனிவாசா டூர் நடத்தும் ஆன்மீக சுற்றுலா. தொடர்புக்கு 9384854560. எவரெஸ்ட் ஈசி செஃப். செஃப் ஆகுங்கள் சில நிமிடங்களிலேயே. Saubhagya Home and Kitchen Appliances.